கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நான் ராரிஃப் மிகா, அகரம் தென் அர்பன் திருச்சபையை சார்ந்தவள். இப்பொழுது எங்கள் சபைக்கு மிஷனரிகளின் பங்கையும் அவர்களுடைய பங்களிப்பையும் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். முதலாவது, இந்த வாய்ப்பை அளித்து இந்த உயரிய நோக்கத்துடன் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த தலைமுறையில் நம் மிஷனரிகளை பற்றிய தவறான எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. நம்முடைய இந்திய கல்விக் கொள்கையிலும் இந்திய கல்வியிலும் தமிழகத்தின் கல்வியிலும் மருத்துவத்திலும் மிஷனரிகள் இல்லாமல் ஒன்றையும் எழுத முடியாது. ஆனாலும் அவர்களை பற்றி தவறாக பேசுவது கவலையிலும் கவலை. இதிலும் நம்முடைய மிஷனரிகளை ஆங்கிலேயர்கள் என்று நினைத்து நம்முடைய வளங்களை எல்லாம் திருடி கொண்டு போவதாக சொல்வது வேதனையிலும் வேதனை. நான் இப்பொழுது அகரம் தென் திருச்சபையை உருவாக்கிய போது நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றி கூற விரும்புகிறேன். நீங்கள் எங்கள் அகரம் தென் கிராமத்தை அறிந்திருப்பீர்கள். இதெல்லாம் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த வளர்ச்சி. நான் பேசுவதோ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி. இப்பொழுதும் எம்ஆர் டேமன் அம்மா அவர்கள் அமெரிக்கன் அட்வென்ட் மிஷன் தலைவராக இருந்த போது நடந்த நிகழ்ச்சியை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். எங்கள் திருச்சபை 60 சென்ட் நிலத்தில் 3 குடும்பங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் பயன்பாட்டுக்கு அற்ற நிலமாகவும் சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கும் நிலமாகவும் கருதப்பட்ட இடத்திலே நடக்கப்பட்டது. அதற்கு முன்பாக 14 சென்ட் இடங்கள் இருந்தது. அந்த இடத்தில் பனை மரங்களும் முற்செடிகளும் புதர்களும் நிறைந்து காணப்பட்டது. அதை தாண்டியே திருச்சபைக்கு நுழைய முடியும். ஆனால் அங்கு உள்ள உள்ளூர் முக்கிய நபர்கள் அதில் விக்கிரக கோயிலை உருவாக்க வேண்டும் என்று தீவிரமாக முடிவெடுத்தனர். அதற்காக வேலைகளையும் துவங்கிவிட்டனர். எங்கள் விசுவாசியான ஜான் மேஷக் அவர் உடனடியாக டேமன் அம்மா அவர்களுக்கு இதை தெரிவித்தார். அதற்கு மறுநாள் விடியற் காலத்திலேயே டேமன் அம்மா அவர்கள் எங்கள் திருச்சபைக்கு வந்துவிட்டார். சிறிது நேரம் வாதத்துக்கு பிறகு ஊராட்சி மன்ற தலைவராகிய டிவி லக்ஷ்மிபதி அவரை சந்திக்க சென்றனர். அவர் வயலுக்கு சென்றிருப்பதாக தகவல் தெரிந்ததால் டேமன் அம்மாவும் ஜான் மேஷக் அவரும் இருவரும் வயலுக்கு சென்றனர். வரப்பில் நடந்து பழக்கம் இல்லாத டேமன் அம்மா நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவர் உடையிலும் உடலிலும் சேறுகளால் நிறைந்தும் அவர் அதை பொருட்படுத்தாமல் ஓடின வாய்க்கால் நீரை எடுத்து தன்னை சுத்தம் செய்து கொண்டு அவரை பார்க்க சென்றார். ஆனால் லக்ஷ்மிபதிக்கும் ஜான் மேஷக்கும் மனக்கசப்பு இருந்ததால் அவர் பிடி கொடுக்காமல் பேசினார். எங்கள் சபைக்காக அவர்கள் நின்று பேசி அவர்கள் எங்களுக்காக அந்த இடத்தை மீட்டு கொடுத்தனர். அப்பொழுது ஒரு துணியில் சிறிது காசை வைத்து அந்த லக்ஷ்மிபதியிடம் கொடுத்தார். அவரிடம் கொடுக்கும்போது அவர் வாங்க மறுக்கவே இவர்கள் இருவரும் நடக்க தொடங்கினர். வந்து ஜான் மேஷக் அவர்களிடம் கொடுத்து இதை நம் சபைக்காக நீங்கள் வேலி போட பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் எப்படி என்று கேட்டார். அப்பொழுது நான் என் சுய செலவுக்காக வைத்திருந்ததை எடுத்து தருகிறேன், சபைதான் நமக்கு முக்கியம் என்று கூறி அவரிடம் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஜான் மேஷக் அவர்கள் அந்த ரூபாயை வாங்க மறுத்ததும் அவர் நானே என் சுய செலவில் இதை செய்து தருகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது அந்த நிலத்தில் தான் எங்கள் நற்செய்தி மேடை அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி அது நடுவில் இருக்கிறதுனால் அதனால் நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. மற்றும் ஆலயத்தில் விரிவாக்கம் நடந்து வருகிறதுனால் இவர் செய்த உதவியினால் தான் எல்லாம் நடக்கிறது. இப்பொழுதும் டேமன் அம்மா அவர்கள் இல்லாவிட்டால் எங்கள் சபைக்கு நிறைய தீங்கு நடந்திருக்கும். அவருடைய உதவியினால் மட்டுமே எங்க சபை மட்டும் நிலைத்திருக்கிறது. வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.